பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தோழமை, த கம்பெனி யூ கீப். நம்ம வந்து யார நெருக்கத்துல வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இப்ப சிறியவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், அதே நேரத்துல ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உண்மையை பத்தி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம திங்க் பண்ணுவோம். நான் இப்ப பயான் சொல்லும்போது நம்மள அந்த இடத்துல நிறுத்தி நம்மளுக்கு ஒரு நியாயமான ஒரு நிலையில இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த பயானை வந்து நம்மளை அந்த இடத்துல நிறுத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த உலகத்துக்கு நம்ம யாரும் தனியா வரல. ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போன பிறகு நம்ம அதிகமா நேரம் செலவிடுறது வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி, கிளாஸ்மேட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அடுத்தது நம்ம கொஞ்சம் வளர்ந்த பிறகு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உள்ள குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம். ஏன்னா நான் இப்ப சொல்றது என்னன்னா, நம்ம அதிகமா யாரு கூட டைமை ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. யாரு கூட நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவங்களோட பழக்க வழக்கம், அவங்களோட பேசுற மொழி, இது எல்லாம் நம்மளை அறியாமலே நம்ம இன்டென்ஷனலா வந்து நம்ம பேசணும்னு பேச மாட்டோம். பட் ஆனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம யார் கூட அதிகமா நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்றோமோ அவங்கள மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிப்போம். நம்மளோட செயல்களும் அவங்கள மாதிரியான, நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அவங்கள மாதிரி நம்மளும் மாறுறோம் நம்மளை அறியாமலே. இது பத்தி தான் அல்லாஹ் சொல்றாங்க. சூரா 25 வசனம் 27, 28 சொல்றாங்க. அந்த நாள் வரும்போது, அதாவது மறுமை நாளை பத்தி அல்லாஹ் டிஸ்கிரைப் பண்ணும்போது, அந்த நாள் வரும்போது வந்து வரம்பு மீறியவன் வந்து தன்னோட கையில கடிச்சுக்கிட்டு அவன் சொல்லுவானா, ஐயோ நான் தூதரோட சேர்ந்து இருக்கணுமே, நான் நேர்மையான வழியை நான் தேர்ந்தெடுத்திருக்கணுமே, அதுக்கப்புறம் இவரை நானு ஒரு நெருங்கிய நண்பனா நான் ஏற்படுத்தி இருக்க கூடாதே அப்படின்னு கை செய்தப்பட்டு அந்த நேரத்துல அவங்க புலம்புவாங்க. அடுத்தது 25ல 29வது வசனத்துல வர்றது அந்த செய்தி, அதாவது நான் அந்த நேர்வழிக்கான செய்தி என்கிட்ட வரும்போது, என்ன இதுல இருந்து வழி தவற செஞ்சது இவன் தான், அது அப்படிங்கிற மாதிரி யாரையாவது ஒரு ஆளை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி நம்மளோட இது என்னன்னா இவங்க யாருன்னா, இந்த பூமியில நம்ம கூட ரொம்ப தோழமையா, நம்ம அவங்க கூட அதிகமா தோழமையா இருந்த அந்த நபரை நம்ம பழி சுமத்துவோம். இவனாலதான் நான் கெட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த நாள்ல, அதான் சூரா 43:67 இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றாங்க, அந்த நாள்ல வந்து நெருங்கிய நண்பர்கள் கூட அந்த நாள்ல வந்து எதிரிகளா மாறிடுவாங்க, ஆனால் நல்லவர்களை தவிர. இதுலதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ரிவார்டா ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. மறுமையிலையும் அந்த நட்புங்கிறது வந்து தொடரக்கூடியதா இருக்கு. ஆனா அங்க பழி சொல்லக்கூடிய நண்பர்கள் பத்தி அல்லாஹ் சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த நாள்ல வந்து நெருங்கிய நண்பர்களா பூமியில இருந்தவங்க எதிரிகளா மாறிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி சுமத்திப்பாங்க. எல்லாமே போச்சுன்னு சொல்லிட்டு கைகளை கடைச்சிக்கிட்டு புலம்பக்கூடியவங்களா இருப்பாங்க, வரம்பு மீறியவர்கள் அப்படிங்கறத எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்மள அந்த இடத்துல நிறுத்தி பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. சோ நம்ம யாரை தேர்ந்தெடுத்துக்கிறோம், யாரை நம்ம நெருக்கத்துல வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து யாரும் கம்பல் பண்ணி நீ இவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்குன்னு, இவங்க கூட தான் நீங்க விலகி இருக்குன்னு அப்படின்னு யாரும் கம்பல் பண்ணல. நம்மளே தான் அதை தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அந்த தேர்ந்தெடுக்கிறத வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்குன்னு, இது வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய ஒரு உண்மையான ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப நான் சொல்ல வந்தது. அடுத்தது சூரா 18 வசனம் 28 அல்லாஹ் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கன்னா, யூ ஷால் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப், உங்களே நீங்க நிர்பந்திக்கங்க. எதுக்குன்னா, டு பி வித் சப்மிட்டர், அதாவது நம்பிக்கையாளர்கள் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க உங்களை அதை கட்டாயப்படுத்திக்கங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு இந்த இடத்துல அட்வைஸ் பண்றாங்க. இதுல என்னன்னா, இது வந்து அல்லாஹ் இதுல சொல்ற அந்த
வார்த்தை தோண பாருங்க. உங்களை நீங்க ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்க. இது வந்து ஈஸி கிடையாது. உங்களுக்கு வந்து டைமை வந்து ரொம்ப ஒரு உங்களுக்கு அப்படியே திருப்தி அளிக்கக்கூடியது, ரொம்ப ஒரு கேளிக்கையா உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் எல்லாம் யூஸ் பண்றாங்க. கட்டாயப்படுத்திக்கிட்டு யாரு கூட நம்ம, அதாவது நம்பிக்கையாளர்கள் கூட உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத எல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அடுத்தது சூரா 18 வசனம் 29ல இந்த வசனம், அதாவது 28ல வந்து உங்களை நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கங்க, இரவும் பகலும் கடவுளை வணங்குபவர்கள் கூட நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இவ்வுலக அலங்காரத்திலிருந்து உங்க கண்களை வந்து அவர்களை விட்டு நீங்க வெளியில திருப்பிடாதீங்க, அவங்க கூட அதிகமா நீங்க இருங்க அப்படிங்கறத எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த வசனமே என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொக்ளைம் அறிவிப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது உங்கள் இறைவன்கிட்டேந்து வந்த உண்மை, இத பின்பற்றவங்க யாரோ நம்பட்டும், யாரு வரம்பு மீறாங்களோ அவங்க வந்து நிராகரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஓப்பன் சாய்ஸா விட்டுறாங்க. ஆனா ப்ரொக்ளைம் டிக்ளேர் பண்ணுங்க, இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல அல்லாஹ் வந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க. சூரா 18 வசனம் 28 அப்புறம் 29ல இந்த டிக்ளரேஷன் அல்லாஹ் சொல்றாங்க ப்ரொக்ளைம்னு சொல்லி. நம்மளுக்கு குரான்ல நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி எல்லாருக்கும் ஞாபகம் வரும். 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தருக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு அழகான ஒரு தோட்டத்தை கொடுத்தாங்க. அதுல வந்து ஆறு ஓடிச்சு. அதுல வந்து நிறைய அவங்களுக்கு வந்து செல்வம் வந்துச்சு. அந்த செல்வத்துல வழி தவறுன்னு அந்த நண்பர் ஒருத்தர் சொல்றாரு இன்னொரு நண்பர்கிட்ட, நான் உன்னை விட ரொம்ப செழிப்பானவன், மக்கள்கிட்ட எனக்கு இன்னும் அதிகமான மரியாதை வந்து எனக்கு ஐ டிசர்வ்ங்கிற மாதிரி, எனக்கு வந்து இன்னும் அதிகமான ரெஸ்பெக்ட் வந்து மக்கள்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சூரா 18 வசனம் 34 அல்லாஹ் இதை சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த கூட இருந்த நண்பர் என்ன சொல்றாங்கன்னா, உன்னை இந்த மண்ணிலிருந்து ஒரு சிறு துளியிலிருந்து பின்ன ஒரு மனிதனா முழுமையாக்குன அந்த ஒருவரை வந்து நீ மறந்துட்டியா? என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தான் என்னோட இரட்சகர், என்னோட இறைவனுக்கு பங்கா நான் எந்த இணை தெய்வத்தையும் நான் ஏற்படுத்திக்க மாட்டேன் அப்படிங்கறத அட்வைஸ் சொல்லிட்டு, நீ உன் தோட்டத்துக்கு நுழையும் போது இது எனக்கு அல்லாஹ் கொடுத்தது, அல்லாவை தவிர யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு நீ சொல்லியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு கனிவான அட்வைஸா ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நடந்தது தெரியும். அந்த ஸ்டோரியில அவரு ஒரு நாள் நுழையும் போது ஃபுல்லா எல்லாமே வந்து அவரோட செல்வம் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல அவர் நினைவு கூறுறாரு, அவரோட ஃப்ரெண்டு சொன்ன அட்வைஸை வந்து இந்த இடத்துல நினைவு கூறுறாரு. என் இறைவனுக்கு பங்கா என் சொத்தை வந்து நான் ஒரு தெய்வமா நான் ஏற்படுத்தியிருக்க கூடாதே அப்படின்னு அந்த இடத்துல அவர் நினைவு கூறுறாரு. ஸோ கூட இருக்கிற தோழமைங்கிறது வந்து நம்மளுக்கும் பொருந்தும். நம்மளோட நெருங்கிய நண்பரோ, நம்ம நெருங்கியவங்க யாராவது நம்ம ஃபேமிலியில உள்ளவங்களோ ஒரு தப்பு செய்யறாங்க, ஒரு தவறான வழிபக்கம் போறாங்கங்கும் போது நம்ம அட்வைஸ் பண்றது நம்மளோட விஷயமா இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 2 சைட்ல இருந்தா நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து அந்த செல்வந்தர் பக்கம் இருந்துகிட்டு நம்மளை நிறுத்தி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து இணை தெய்வமா நம்மளோட செல்வத்தையோ எதையோ வந்து இணை தெய்வமா ஆக்கிக்க கூடாதுன்னு. இன்னொரு சைடு வந்து இந்த ஒரு சரியான நண்பரா நம்ம நடந்துக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம நிறுத்தி பார்த்துக்கணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ நம்மளோட சர்க்கிள்ல உள்ளவங்க ஒரு தவறான வழிக்கு போகும்போது ஒரு கனிவான முறையில இந்த அட்வைஸ் எப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து உன்னை வந்து படைச்ச அந்த இறைவனை மறந்துடாத, உன்னை ஒரு மண்ணிலேருந்து ஒரு சிறு துளியிலேருந்து ஒரு மனிதனா உருவாக்கி அந்த இறைவனை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட தோட்டத்துக்குள்ள நுழையும் போது இது எனக்கு அல்லாஹ் கொடுத்தது, அல்லாவை தவிர யாருக்கும் இந்த சக்தி இல்லைன்னு நீ நினைச்சிருக்கணுமே அப்படின்னு அவர் நண்பர் வந்து நினைவு கூர்ந்ததை குரான்ல அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரியான ஒரு நண்பராகவும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இது ஒரு கற்பனை ஸ்டோரி தான். இதுல வந்து நம்ம சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தாக்கா, ஒரு விவசாயி இருக்காரு. ஒரே நாள்ல அந்த ஒரே பையில இருந்த 2 விதைகளை எடுத்து, ஒண்ணு ஒரு
நல்ல ஒரு வளமான ஒரு மண்ணில் நட்டோம். இன்னொரு விதையை கொண்டு போய் அந்த நிறைய அந்த முள்ளு செடி வளர்ந்து இருக்கிறது ஒழுங்கான ஒரு ஃபெர்டைல் சாயில், அதாவது நல்ல ஒரு சக்தி மிகுந்த அந்த மண் இல்லாம ஒரு நார்மல் மண்ணுல ஒரு இடத்துல போயும் விதைச்சிடுறாரு. கொஞ்ச காலம் போது ரெண்டுமே வளர்ந்து மரமாயிடுது. ரெண்டுமே மாமரமா வளருது. அந்த நல்ல மண்ணுல நல்லா பராமரிச்ச அதுல வளர்ந்த அந்த மாம்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டா நல்ல ஒரு சக்தியான ஒரு நல்ல ஒரு பழமா அது அறுவடையில அது வந்து ஹார்வெஸ்டிங்க்கு கொடுக்குது. இன்னொன்னு வந்து அவர் வந்து ஒரு சரியான ஒரு பராமரிப்பு இல்லாம ஒரு ஒரு இடத்துல அந்த முள்ளு செடியெல்லாம் வளர்ந்துருக்கிற இடத்துல கொண்டு போய் நட்ட அந்த விதை வந்து மரமும் வந்து ஒரு குறுக்கடா ஒரு ஒழுங்கான ஷேப், ஒழுங்கான ஒரு அழகான ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு மரமா வளருது. அதே மாதிரி அந்த அது கொடுக்கக்கூடிய அவுட்புட் அந்த பழமும் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்ல இல்லாம அப்படி ஒண்ணு வருது. அந்த ஊர் மக்கள் வந்து கேக்குறாங்க, இது ரெண்டுமே நீ நட்டது தானே, ரெண்டுமே ஒன்னா தானே நீ விதைச்ச, எதனால ஒண்ணு வந்து நல்லா ஒரு சுவையானதாகவும் இன்னொன்னு வந்து ஒரு ஒரு புளிப்பு தன்மையோட ஒரு நல்ல சுவை இல்லாம இருக்கே, எதனாலன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் சொல்றாரு, நான் இதை வந்து ஒரு நல்ல மண்ணுல நட்ட நல்லபடியா பராமரிச்சேன், இன்னொன்னு வந்து நான் ஒரு சரியான ஒரு வளமான மண்ணுல நடல, அதனால அது அப்படி ஆயிடுச்சு. ஆனா வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸுங்கிறது வந்து அந்த மரத்துக்கு கிடையாது, எந்த இடத்துல நம்ம வளரணுங்கிறது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கு. நம்ம எந்த இடத்துல நம்மளை போய் நிறுத்திக்கிறோம், யாரு நம்மளை சுத்தி யார நம்ம வச்சுக்கிறோம், எந்த சர்க்கிள்ல நம்ம இருக்கோம், நம்ம கூட இருக்கிற சர்க்கிள் வந்து நம்மளை அல்லாவை நினைவு கூறுதல்லேருந்து நம்மளை வழி தவற செய்தா, இல்ல அல்லாவை நினைவு கூறுதல் பக்கம் இன்னும் நம்மளை அதிகப்படுத்துது, அல்லா கிட்ட நம்மளை நெருக்கத்துக்கு கொண்டு போதா அப்படிங்கிறது சாய்ஸஸ் எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் அல்லா தனியா கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கிறோம், நம்ம அந்த வளமான மண்ணு பக்கம் நிறுத்திக்கிறோமா, இல்ல இந்த முள்ளு செடி வளமான மண் இல்லாத அந்த ஒரு நிலத்துல நம்மளை நிறுத்திக்கிறோமாங்கிறது வந்து நம்ம கையில அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ங்கிறது இருக்கு. இதை கொண்டுதான் நம்ம கொடுக்குற அவுட்புட்டும் இருக்கும். நம்ம மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிறது, மற்றவங்கள்ட்ட நம்ம பேசக்கூடிய வார்த்தை மொழி எந்த மாதிரி யூஸ் பண்றோம், கனிவான வார்த்தையா யூஸ் பண்றோமா, இப்ப இந்த கெட்ட வார்த்தை அந்த மாதிரி ஒரு கடுகடுன்னு பேசுறது, இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம். பேட் ஹேபிட்ஸுங்கிறது அந்த பக்கம் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத இந்த வளமான மண்ணு நல்ல மண்ணு இது மரத்துக்கு அந்த சாய்ஸ் கிடையாது. ஆனா மனிதர்களான நம்மளுக்கு அல்லாஹ் இந்த சாய்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பா சரியான விஷயத்த தேர்ந்தெடுக்க கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருக்குன்னு. அதே மாதிரி வந்து நம்மளும் ஒரு நல்ல தோழரா இருக்குன்னு, எப்படி அந்த பின்னாடி உள்ள ஸ்டோரியில சொன்ன மாதிரி அந்த 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து அந்த இந்த இன்னொருத்தரை பத்தி அல்லாஹ் வந்து அவங்கள பத்தி டிஸ்கிரிப்ஷனே இருக்காது. அவங்க வந்து எப்பேற்பட்டவங்க, அவங்களோட பேர் என்ன, எப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே சொல்லலாம். ஆனா ஒரு நல்ல நண்பரா இருந்தாங்க. சரியான நேரத்துல வந்து அவர் நண்பருக்கு வந்து அதுக்கு இப்ப உள்ள நம்ம பிராக்டிக்கலா நம்ம நினைச்சு பார்த்தா, நம்மளுக்கு நெருக்கமான ஒரு ஆளு நல்ல செல்வந்தரா இருக்காரு, ரொம்ப அவரு நல்ல ஒரு இன்ஃபுளுயன்ஸ் உள்ள ஆளா இருக்காரு. அவர் தப்பு பண்ணும் போது நம்ம டைரக்டா நம்ம போய் முகத்தை பார்த்து நம்மளால சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சாக்கா பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்மளுக்கு எதுக்கு வம்பு, இல்ல அவருக்கும் நம்மளுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம இதை சொல்றதுனால கெட்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து தோணும். எதுக்கு இது வந்து ஒரு ஆக்வர்டா ஆயிடக்கூடாது, நம்ம அவர்கிட்ட சொல்ல போய் நம்ம மேல அவர் கோவப்பட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் நம்மளுக்கு தோணும். ஆனா வந்து அல்லாஹ் இந்த இடத்துல வந்து அவர் கூட இருந்த நண்பர் சொன்னதை கடைசியில அவர் ரியலைஸும் பண்றாரு. அந்த ஸ்டோரியில வரும்போது, நான் வந்து அல்லாவை நினைச்சிருக்கணுமே, என் சொத்தை வந்து நான் இணை தெய்வமா ஆக்கியிருக்க கூடாதே அந்த இடத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு அதுக்கப்புறமும் ரியலைஸ் பண்றாரு. அப்ப ரியலைஸ் பண்ணும்போது நிச்சயமா அவன் தன் நண்பன் வந்து அட்வைஸ் பண்ணதையும் நிச்சயமா நினைவு கூர்ந்திருப்பாரு. ஸோ நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு சரியான நண்பரா இருந்தோம், சரியான நண்பரா இருக்கோம்னா நம்மளோட கூட உள்ளவங்க, சுற்றி இருக்கிறவங்க, நம்மளுக்கு நெருக்கமானவங்க ஒரு தவறான விஷயத்தின் பக்கம் போகும்போதோ இல்ல தவற செய்யும் போதோ நம்மளும் அதை அழகான முறையில அல்லாஹ்வை ரிமைண்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ்
நம்மளும் அந்த ஒரு சரியான நண்பராகவும் இருக்குன்னு அப்படின்னு இந்த ஸ்டோரில இருந்து நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது, பெற்றோர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்மளோட குழந்தைகளை வந்து எந்த இடத்துல, அதாவது இந்த 2வது சொன்ன ஸ்டோரியில வர மாதிரிதான், எந்த இடத்துல நம்மளோட விதையை கொண்டு போய் நட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறது. அதனால நம்மளோட குழந்தைகளை ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல யாரு கூட பழகுறாங்க, யாரு கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப உள்ள நம்ம இந்த டிஜிட்டல் உலகத்துல வந்து இப்ப சோசியல் மீடியா, இப்ப ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இப்ப யூடியூப், இதுலதான் அதிகமா, இப்ப யூடியூப்ல தான் அதிகமா நம்ம அதிகமான குழந்தைகள் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுல தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அது இப்ப அவங்களுக்கு நண்பன் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஸ்கூல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறத விட இந்த மாதிரி இந்த யூடியூப் கூட பேசுறது அதிகம், இந்த இன்ஸ்டாகிராம் கூட அவங்களோட மைண்ட்ல அது பேசிக்கிறது அதிகம். ஸோ அவங்க சரியான விஷயத்த தான் பாக்குறாங்களா, சரியான விஷயத்த பத்தி தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்க அந்த எந்த திசை பக்கம் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப கவனமா இருக்குன்னு. ஏன்னா நம்மளுக்கு அந்த நம்மளோட குழந்தைகளை வந்து ஒரு ஒரு வளம் இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம நட்டு வைக்கிற மாதிரி தான் ஆயிடும். ஸோ நம்ம பசங்களும் என்ன விஷயத்த பாக்குறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதை நோக்கி போகுது, எந்த விஷயத்துல அவங்க ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரியான விஷயம் பக்கம் இனிஷியலா நம்ம சரி படுத்துறதும் நம்மளுக்கும் ஒரு கடமையா இருக்கு. ஆனா முன்னாடி இருந்த இதே இது வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து இந்த இன்டர்நெட் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட மக்களை கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி நல்ல விஷயத்துக்காக இந்த மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரான் கிளாஸ் நடக்குது, இந்த பயான்லாம் நடக்குது, நல்ல விஷயத்துக்காக எப்படி நிறைய விஷயம் இருக்கோ அதே மாதிரி கெட்ட விஷயத்துக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு, நிறைய ஈவன் ஒரு சின்ன கேம் மாதிரி இருந்தாலும் அந்த கேம்ல கூட ஒரு தப்பான விஷயத்த லேசா கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்ணக்கூடியதான் இருக்கு. அன்னைக்கு இப்ப ரீசெண்டா வந்து பையன் சைஃபான் வந்து ஒரு கேம் விளாண்டா, அது ஏதோ கிராண்டின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்துச்சு. அது ஸ்கேரி டீச்சர், அந்த கேம் பேரு ஸ்கேரி டீச்சர். அது என்னன்னா பாக்குறதுக்கு ஒரு நல்ல கேம், ஓடி நொழிஞ்சிக்கிறது அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதுல உள்ள ஸ்டோரி தீம் என்னன்னு பார்த்தாக்கா, ஒருத்தவங்கள வந்து ஒரு கெட்டவங்க மாதிரி சித்தரிக்கிறாங்க அந்த டீச்சரை. அந்த டீச்சர்கிட்ட இருந்து மாட்டாம தப்பிக்கணும், அவங்க டீச்சரை வந்து திடீர்னு பயமுறுத்துறது, டீச்சரை வந்து போய் டீச்சர் கீழே போய் உழுவுற மாதிரி, ஏதாவது அந்த கீழே ஆயில் ஊத்துறது, அந்த மாதிரியான ஒரு தீம்லயே தான் இருந்துச்சு. எப்படின்னா இன்னொரு ஆளை வந்து ஒரு கெட்டவங்களா சித்தரிச்சுட்டு அவங்களுக்கு எகெயின்ஸ்டா அவங்க கீழே விழுவும் போது சிரிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள்ல கூட நிறைய மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இன்ஷால்லா அதுல கவனமா இருப்போம். அடுத்தது, நம்ம எல்லாருமே சிந்திக்கிறதுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம இன்ஷால்லா நம்மளுக்குள்ளேயே நம்ம கேட்டுப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நான் யார் கூட அதிகமா நேரத்தை செலவிடுறேன். அடுத்தது, நானு இப்ப இருக்கிற என்னோட சுற்றத்துல உள்ளவங்க என்ன அல்லாஹ்வை நினைவூட்டுறாங்களா, இல்ல அல்லாஹ்வை மறக்க செய்யறாங்களா? நான் அவங்க கூட இருந்துட்டு நேரத்தை செலவு பண்றத வந்து நான் அல்லாஹ் கிட்ட நெருக்கமானதா நான் உணர்றேன்னா, இல்ல அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு சரியான விஷயத்துல இருந்து என்னை தூரமா கொண்டு போகக்கூடியதா இருக்கா? மத்தவங்களுக்கும் நல்லா வளரக்கூடிய மண்ணா நான் இருக்கனா? அந்த தோட்ட கதையில வர மாதிரி உள்ள நண்பனை போல நான் நேசிக்கிறவங்களுக்கு ஒரு மென்மையான முறையில சரியான விஷயத்த கரெக்டா நான் உங்களுக்கு சொல்றேனா அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்குள்ளேயே நம்ம கேட்டுப்போம். அடுத்தது, ஒரு சின்ன குழந்தை கூட ஒவ்வொரு நாளும் ஸ்கூலு, விளையாட்டு, ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம தேர்வு செய்யறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்குன்னு. ஏன்னா இப்ப யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸால தான் அந்த இந்த கெட்ட விஷயம், கெட்ட ஹேபிட்ஸ் வர்றதுக்கெல்லாம் வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மூலியமா தான் இப்படி வரக்கூடியதா இருக்கு. மறுமையில எல்லாத்துக்கும் மேல மறுமையில நான்
அந்த சோ பர்சனை வந்து ஃப்ரெண்ட்ஸா ஆக்கியிருக்க கூடாது, அந்த அந்த நபரை வந்து நான் ஃப்ரெண்டா வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி கையை கடிச்சிக்கிட்டு கை சேதப்பட்டவங்களா நம்ம இல்லாம இருக்க அல்லாட்ட உதவி கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பயானை இதோட முடிச்சுக்கிறேன்.